ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் காந்தர்வ வேதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 827 ஆரம்பிக்கிறது. எந்தெந்த வாத்தியத்துக்கு என்னென்ன மரம், என்னென்ன தோல், என்னென்ன தந்தி என்றெல்லாம் வரையறை இருக்கிறது. அப்போதுதான் அதற்குரிய சுனாதம் உண்டாகும். வீணை, தம்புரா போன்ற வாத்தியங்களில் குடமும் தண்டி என்னும் மற்ற பாகம் ஒரே தாய் மரத்திலிருந்து எடுத்து செய்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் வாத்தியம் முழுவதும் மரம் மெட்டீரியலும் ஒரே வயசுள்ளதாக இருந்து ஒரே சீரான நாதத்தை உண்டாக்கும் என்பது போல வெகு சூக்ஷ்மமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யாழை பற்றி இத்தனை விவரம் தான் என்றில்லாமல் பழந்தமிழ் நூல்களில் இருக்கிறது. அந்த யாழிலும் அடக்க முடியாத சங்கீத அம்சங்களை கொண்ட யாழ் மூரி பதிகம் என்பதை திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். அவருக்கு அத்தனை சங்கீத சாஸ்திர ஞானம் இருந்திருக்கிறது. ஆச்சாரியாளுக்கு எத்தனை ஆழமான சங்கீத ஞானம் இருந்தது என்பது சௌந்தரிய லகரில் உள்ள கலே ரேகா திஸ்ரோ என்ற ஸ்லோகத்தில் தெரிகிறது. அக்ஷரங்களோடு சேராத சப்தஸ்போடங்கள், அவற்றை உண்டாக்கக்கூடிய அபிகாதங்கள் ஆகியவற்றை பற்றிய பூரா அறிந்தே இருக்கிற சங்கீத சாஸ்திரக்காரர்கள் இந்த வாத்தியங்களை பண்ணுகிற முறைகளை தந்திருக்கிறார்கள். நாம் பேசும்போது அக்ஷரங்களோடு சேர்ந்த ஸ்போடங்களுக்குரிய அபிகாதங்களை இயற்கையாகவே அதன் டெக்னிக் என்ன என்று தெரியாமல் அன்கான்ஷியஸாக நம் தொண்டை, வாய் முதலானவற்றில் உண்டு பண்ணி விடுகிறோம். ஆனாலும் மந்திரங்களை சொல்லும் போது பரிபூர்ண அக்ஷர சத்தம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்டம் போல் தோன்றினாலும் இந்த மந்திரங்கள் அகண்ட ஆகாச சப்தத்திலிருந்தே ரிஷிகளின் திவ்ய ஸ்தோத்திரத்தில் கேட்கப்பட்டு அவர்களால் நமக்கு தரப்பட்டிருப்பவையாகும். அவற்றை உள்ளபடி பர்ஃபெக்டாக உச்சரித்தால்தான் அந்த அகண்ட சக்தியின் பலனை அடைய முடியும். இப்படி சுத்தமாக அக்ஷரங்களை வரையறுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே, இதை பற்றிய டெக்னிக்கை ரொம்பவும் சயின்டிஃபிக்காக சொல்வதற்காகவே வேதத்தின் அங்கங்களில் ஒன்றான சிக்ஷா சாஸ்திரம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த சாஸ்திரம் அடிவயிற்றிலிருந்து ஆரம்பித்து என்னென்ன மாதிரி காற்று புரளும்படி பண்ணி அது இன்னென்ன இடத்திலே பட்டு வாய் வழியாக இப்படி வர வேண்டும் என்று அக்ஷரங்களை அப்பழுக்கில்லாமல் அக்யூரேட்டாக நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கிறது. ஆக வைதிக மதத்தின் ஆதாரமான 18 வித்யாஸ்தானங்களில் வேதாங்கமான சிக்ஷா சாஸ்திரம் அக்ஷர சப்தங்களையும், உபவேதமான காந்தர்வ சாஸ்திரம் அக்ஷரம் கலக்காத சங்கீத ஸ்வரங்களையும் பற்றிய லட்சணங்களை தெரிவிக்கின்றன. புலன் வழியே புலனுக்கு அப்பால் மந்திர சப்தங்களுக்கு எப்படி கண்டமாயிருந்து கொண்டே அகண்டத்தில் சேர்க்கிற சக்தி இருக்கிறதோ அப்படியே சங்கீத சப்தங்களுக்கும் சக்தி இருக்கிறது. ஸ்வரஸ்தானம் ஒன்றை தீர்க்கமாக, அதாவது கார்வையாக சிறுதி சேர நீட்டியோ அல்லது கமகமாக நன்றாக இழைத்தோ மூர்ச்சனையின் உச்சநிலையை ஸ்வச்சமாக தொட்டு விடுகிற போது கண்டமே அகண்டானுபவத்தில் சேர்த்து விடுகிறது. இந்த அகண்டானுபவம்தான் அத்தனை வேதாந்த யோக மந்திர தந்திர சாஸ்திரங்களுக்கும் லட்சியமாய் இருப்பது. இதை சாதித்து தரும் ஸ்தானத்தில் தான் ஓசையை, ஒலியை நாத பிரம்மம், சப்த பிரம்மம் என்று சாட்சாத் பரமாத்மாவாக சொல்வது. அதை கோலாக நினைத்து, அதாவது காது என்ற இந்திரியத்தின் மூலம் மனசின் இந்திரிய சுகத்துக்காக இன்றி ஆத்ம சௌக்கியத்தை கோலாக கருதி சங்கீத அபியாசம் பண்ணும்போது அது நாதோபாசனை, நாதயோகம் என்ற உசந்த பெயரை பெறுகிறது. அர்த்தத்தோடு அக்ஷரத்தோடு கலந்து மனமுருகி பாடும்போது பாடுகிறவருக்கும் கேட்கிற சதஸ் முழுவதற்கும் பரமாத்மாவிடம் தோய்ந்து நிற்கிற பெரியதான இன்பம் கிட்டுகிறது. ஜபம், தபம், அஷ்டாங்க யோகம், தியானம் முதலானவை இந்திரிய சம்பந்தமில்லாதவையாகவும் சுலபத்தில் அபியசிக்க முடியாதவையாகவும் இருப்பவை. ஆனால் அவற்றின் பலனான அதே ஈஸ்வரானுபவம் இந்திரியத்துக்கு சௌக்கியமளிப்பதாகவும் சுலப சாதகமாகவும் உள்ள சங்கீதத்தால் கிடைத்து விடுகிறது. இந்திரிய விஷயங்கள் போல இருப்பவற்றாலேயே இந்திரியத்துக்கு அப்பாற்பட்ட ஆத்மானந்தத்தை, ஈஸ்வர சாட்சாத்காரத்தை ஏற்படுத்தி தருவது நம் மதத்தின் ஒரு சிறப்பு அம்சம். பூஜையில் செய்கிற பஞ்சோபசாரம் என்கிற கந்த புஷ்ப தூபதீப நைவேத்தியங்கள் பஞ்சேந்திரிய சௌக்கியத்தை தரக்கூடியவைகளால் ஆனதுதான். உபனிஷத்துக்களிலே பரமாத்மாவை ஓங்கார ஸ்வரூபமாக, ரசஸ்வரூபமாக, ஜோதிஸ்வரூபமாகவெல்லாம் சொல்லி இருக்கிறது. ஓம்காரம் கேட்கிற இந்திரியத்துக்கானது, ரசம் ருசி பார்க்கிற இந்திரியத்துக்கானது, ஜோதிஷ் பார்க்கிற இந்திரியத்துக்கானது. இந்திரிய சௌக்கியங்களை சிற்றின்பம் என்றோமானாலும் பரமாத்ம சம்பந்தத்தோடு அனுபவிக்கும் போது இவையே பேரின்பம் தருகின்றன என்பதை
உபனிஷத்துக்கள் பரமாத்மாவையே இன்ப வடிவமாக ஆனந்த சுரூபமாக சொல்லும்போது நிலைநாட்டி விடுகின்றன. இந்திரிய நுகர்ச்சி வஸ்துக்களாக தோன்றுகிறவர்களிலும் ஈஸ்வர சாநித்தியம் இருப்பதை பகவானும் விபூதி யோகத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஈஸ்வரன் இல்லாத இடமில்லை என்றாலும் இவற்றிலும் அவனுடைய சாநித்தியம் இருந்துதானே ஆக வேண்டும். பகவான் தன் விபூதிகளை சொல்லும்போது ஜோதிஷ்களில் நான் சூரியன் என்னும்போது ஒளியாக இருப்பதை சொல்லிக் கொள்கிறார். இதே உஷ்ணமும் அவர்தான் என்கிறார். அவரே மாசத்தில் நான் மார்கழி என்கிற போது பனியாகவும் குளிராகவும் இருக்கிறார். தான் ரிதுக்குளில் இயற்கை இன்பம் இந்திரிய சௌக்கியம் முழுவதும் தரும் வசந்தமாக இருப்பதாக சொல்கிறார். இங்கே வசந்தம் என்பதற்கு குசுமாகர என்ற பெயரை பகவான் சொல்கிறார். அதாவது புஷ்பித்து குலுங்கச் செய்கிற ரிது என்கிறார். புஷ்பத்தை சொன்னதால் ஸ்பர்ஷானந்தம், நேத்ரானந்தம், கிராணானந்தம் என்னும் மூக்கின் இன்பம் மூன்றையும் சொன்னதாகி விடுகிறது. பூர்ணத்தை பின்னப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு எதெல்லாம் சிற்றின்பத்தை மாத்திரம் தந்து பேரின்பத்தை தடுக்கின்றனவோ அவற்றாலேயே ஈஸ்வர உபாசனை செய்யும் போது அவை பூர்ணத்தில் நம்மை சேர்க்கும் பேரின்பத்துக்கும் சாதனமாகும் என்பதே தாத்பரியம். சப்தமே பிரம்மம், ரூபமே பிரம்மம், ரசமே பிரம்மம், கந்தமே பிரம்மம், ஸ்பரிசமே பிரம்மம் என்று இப்போதே நம்மால் முழுவதும் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இதை கொஞ்சம் ஞாபகமாக படித்துக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் பலன் தெரியாமல் போகாது. இவற்றிலே சங்கீதத்தில் மெய்மறந்து போய் துளி துளியாவது சப்த பிரம்ம அனுபவத்தை பெறுவது மற்றதை விட நமக்கே சற்று தெரிவதாக இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.